ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் மாஸ்க். இன்னைக்கு எங்கள் வீட்டில் காளான் பிரியாணி தாங்க எங்கள் பாப்பா தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கா. தாளிச்சு இப்போ பட்டையை போட ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம். தக்காளி எல்லாமே நறுக்கி ரெடியாக வச்சாச்சு. எல்லா பொருளும் ரெடியாக வச்சுக்கிட்டு நம்ம சமையல் பண்ணும்போது சமையல் பண்ண ஈஸியாக இருக்கும். கேஸ் மிச்சமாகும். இல்லை நம்ம அடுப்பில் வச்சுக்கிட்டே ஒவ்வொரு வேலையும் செஞ்சோம்னா நமக்கு தாங்க லேட் ஆகும். இப்போ பாருங்க, காளான் நான் பெரிய பீஸா இருக்கனால பண்ணிச்சு. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. தக்காளி பொடி சொலுசாக நறுக்கிக்கோங்க. ஆப்பிள் தக்காளி தான் நாங்கள் வச்சுருக்கனால அது ஒரு 3-4 தக்காளி சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை சேர்த்துக்கோங்க. தக்காளியை ஒரு டைம் அப்படின்னால 2 பல்லாரி தக்காளி, 2 தக்காளி இப்படி நறுக்கி நாங்கள் சேர்த்துட்டோம். இப்போ கறி மசால் பட்டை எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெய் பத்தலைங்க இருக்காங்க. திரும்ப எண்ணெய் சேர்த்துட்டேன். நீங்கள் ஒரே தடவை முதல்ல சேர்த்துக்கோங்க. நாங்கள் எண்ணெய் அதிகமாக சேர்க்க மாட்டோம். இதில் ரொம்ப பத்தாமல் இருக்கனால கொஞ்சம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். பிரியாணிக்கு எண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லது. நைட் நேரம் அப்படின்னால எண்ணெய் ரொம்ப சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நெஞ்சரிச்சலாக தெரியும். அதனால எண்ணெயை நைட் நேரம் அப்படின்னாலே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பிள்ளைங்க அடம்பிடிச்சு கேட்குறாங்கக்காண்டி தான் நைட் பிரியாணி செய்ய வேண்டியது இருக்குது. பகலில் செஞ்சோம்னா எண்ணெய் நிறையா சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் பிரியாணி அப்படின்னாலே கொஞ்சம் எண்ணெயாக இருக்கும்போது சாப்பிட்றது ரொம்ப நல்லா தெரியுங்க. இது எல்லா நாளும் நம்ம பிரியாணி நைட் நேரம் அப்படின்னால கம்மியான தான் சேர்க்க வேண்டியது இருக்குது. பாபா பிரியாணி, முட்டை குழம்புலாம் ஃபர்ஸ்ட் நாள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு கொஞ்சம் வேலை ஃப்ரீ ஆயிரும். வேற எந்த வினா இருந்தாலும் அடுப்பு பக்கமே எடுத்து பார்க்க மாட்டான். பிரியாணியில் அவளே மும்பரமாக செய்ய ஆரம்பிச்சிருவா இன்ட்ரெஸ்டா. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிக்க வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு அடுத்து ரெடி பண்ண வேண்டியதாங்க. வதக்கணுங்க. கருவேப்பிலை சேர்க்க ஆரம்பிச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு கருவேப்பிலை போட்டுருக்கா. கருப்பு சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெங்காயம், நம்ம வச்சிருக்கிற வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. காளானையும் கூட சேர்த்துக்கோங்க. பாப்பா தனித்தனியாக வதக்க ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் காளானை கூட சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் மிச்சமாகும். வெங்காயம் தனியாக, காளான் தனியாக ஒவ்வொன்றா வதக்கிட்டீங்கன்னா நேரமாக செய்யும். நைட் நேரம் இல்லையா? இப்போ வெங்காயத்தை தட்டி நல்லா எங்கள் பாப்பா வதக்க ஆரம்பிச்சிட்டா. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி இதில் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு பொறுமையாக வதக்கிறதுக்குள்ளதாங்க டேஸ்ட் இருக்குது. வதக்கி அப்படியே நல்லா சாப்பிடும்போது எல்லாரும் நல்லா தெரியும் டேஸ்ட்டு. நம்ம அப்படியே எல்லாத்தையும் போட்டு வச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக தெரியும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நேரமாக மாறிடுச்சு. இப்போ காளானை சேர்த்துக்கோங்க. கூட காளான் சேர்த்து காளான் உள்ள அந்த நீர் வத்துற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ எல்லாம் போட்டாச்சுங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி அரைச்சி சேர்த்தாலும் சரி, இல்லை பொடிசு பொடிசாக நறுக்கி நீங்கள் சேர்த்தாலும் சரிங்க. அது அரைச்சி சேர்க்கறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நறுக்கி சேர்க்கறது ஒரு டேஸ்ட்டாக தெரியுங்க. எல்லாம் ஆனால் தக்காளி தான். ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு நறுக்கி தக்காளியை போடுறதுக்கும் அரைச்சி வைக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குங்க. அரைச்சி ஊற்றோம்னா சட்னி அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி சேர்த்தோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக தெரியும். ஆனால் அது தக்காளி சேர்க்கலாம் நல்லா இறங்கிடும் மிக்சியில் போட்டு அடிக்கும்போது. இப்போ அது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்க்கலாம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பாப்பா இப்படி சமையல் பண்ணுவாங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தக்காளி நல்லா வதக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துட்டு கொஞ்சம் பாதி வெந்திருக்கும் போதே மசாலாவை சேர்த்துருங்க. அப்பதான் மசாலா இதுல காளான்ல பிடிக்குங்க. இல்லை அப்படின்னா அது ஒரு தனி டேஸ்டா தெரியும். அதனால கொஞ்சம் பாதி வெந்திருக்கும் போது மசாலாவை கண்டிப்பாக சேர்த்துருங்க. இப்போ அதுக்கு முதல்ல அது வேகம் தட்டி அரிசி எடுக்க பாஸ்மதி ரைஸ் போட போகிறோம். நாங்கள் சாதா ரைஸ் இருந்தால் சாதா ரைஸாக போடுங்க. பாஸ்மதி ரைஸ் அது 4-5 தடவை நல்லா கழுவிட்டு விட்டுருங்க. ஊற வச்சோம்னு வச்சுக்கோங்கன்னா சில பாஸ்மதி ரைஸ் வேகமாக குலைவாயிருது. அதனால ஊற வைக்காமலே நல்லா கழுவி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க.
கழுவி எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து 2 டம்ளர் சேர்க்க போகிறாங்க நைட்டுக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால 2 டம்ளருக்கு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே சோறு வந்து பொழுதுன்னு வந்துடும். இல்லை அப்படின்னா கட்டி கட்டியாக தெரிஞ்சிருங்க. சாதா ரைஸ்னு நல்லா தெரியும். பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப வேக வச்சுட்டோம்னா ரொம்ப குலைவா கஞ்சி மாதிரி ஆயிரும். அதனால நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் ஒரு பக்குவமான முறையில் வந்து செஞ்சுக்கோங்க. இப்போ 2 டம்ளர் அரிசி எடுத்தாச்சு. இப்போ அங்கே அது வெந்திருக்கும், நல்லா வதங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் தக்காளி இது. அதை பார்க்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து மசாலா சேர்க்கணும். பூண்டு இது மசாலா பூண்டு வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம், தனியாகவும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து கேஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து இது பூண்டு அதிகமாக சேர்க்கும்போது வந்து நல்லதுங்க. கேஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக போகும். அதனால் நாங்கள் அரைச்சி ஊற்றினாலும் இதையும் 4-5 பல்லு பூண்டு போட்டுட்டோம். இப்போ நம்ம வச்சிருக்கிற அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணி மசாலா வந்து அதில் போடுங்க. நல்லா தக்காளி இதெல்லாம் வதங்கிடுச்சு. அதில் வந்து பிரியாணி மசாலா போட்டுருங்க. போட்டுட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசியை கழிச்சு போட்டுருங்க நல்லா கழுவி. பிரியாணி இப்படி போட்டாச்சு. உங்ககிட்ட வீட்டிலேயே நீங்கள் அரைச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மசாலாவை போட்டுக்கோங்க. நான் வந்து கடையில் வாங்கின பிரியாணி மசாலாவை தாங்க போட்டிருக்கேன். 2 டம்ளர் அரிசினாலும் ஃபுல்லாக மசாலா பொடியும் போட்டுட்டேன். அப்போ தான் அந்த ஒரு காரம் அது தெரியும். இல்லைன்னா சப்புன்னு தெரியுமா, டேஸ்ட்டாக தெரியாது. அதனால் காரம் சேர்த்துக்கோங்க. அளவுக்கு மீறி சேர்க்காதீங்க. ஒரு மீடியமான சைஸில் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கிளப்பி விட்டுட்டு தண்ணி ஊற்றுங்க. 2 டம்ளர் அரிசிக்கு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. சில பேர் ரொம்ப நல்லா பொழுதுன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா 3 டம்ளரே போதுமானது தான். கொஞ்சம் லேசாக நல்லா குலைவத்தின் மாதிரி இருக்கணும், அது அதிகமாக இருக்கக்கூடாது, நல்லா வெந்த மாதிரி தெரியணும் அப்படின்னா ஒரு 3/4 டம்ளர் இருக்கணும். அதுவே பொழுதுன்னு தான் இருக்கும். 3/4 டம்ளர் ஊற்றினாலுமே 3 டம்ளர் ஊற்றினா கொஞ்சம் அதை விட அதிகமாக பொழுதுன்னு தெரியுமா இருக்கும், கொஞ்சம் சாப்பிட விற்கிற மாதிரி தெரியும். இதுதான் ஒரு மீடியமான அளவாக தெரியும். அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. அடுப்பு மேலே அரிசியை கலந்து போடணும். அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து அவங்கவுங்க வீட்டில் எப்படி சேர்ப்பீங்களோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி இப்போ சேர்க்க ஆரம்பிச்சாச்சு. கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட மறந்துடாதீங்க, கரெக்டாக போட்டுக்கோங்க. முதல் தக்காளி இதெல்லாம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். பாப்பா சேர்க்கறா, இப்போ போய் சேர்க்குறா. உப்பு கொஞ்சம் நிறைய சேர்த்து தான் காளான்லாம் பிடிக்கும். அதை விசல் வந்துக்கிட்டு இருக்கு. எங்கிட்ட வந்து எங்கள் தம்பி வந்து தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அரிசி கலந்து போட்டாச்சு. அரிசியை நல்லா கழுவி எடுத்து போட்டு எல்லாம் தேவையான போட்டாச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுருங்க. இதை நல்லா கிளறி விட்டுருங்க. அரிசியை போட்டுட்டு கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சிருங்க. 3 விசில் அடித்த உடனே அதுக்கு அமுத்திடுங்க. பாருங்க நல்லா இதாகிடுச்சு. கூட தயிர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தயிர் இருந்தால் தயிர் சேருங்க. இல்லை அப்படின்னா வந்து எலுமிச்சம்பழம் சாறும் சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் வந்து தயிர் சேர்த்துக்கிட்டோம். 2யும் சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ காளான் பிரியாணி ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு வச்சிடணும். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் மேலே கொஞ்சம் விட்டுக்கோங்க. கொஞ்சம் அரிசி வந்து பொழுன்னு வேகிறதுக்கு குலைவு இல்லாமல் இருக்க. எப்பவும் தனியாக கரெக்டாக தான் ஊற்றியாச்சு, இருந்தாலும் எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வச்சுருங்க. இங்கிட்ட எங்கள் தம்பி வந்து பாப்பா வந்து தயிர் வெங்காயம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விசில் வந்து 3 விசில் போடுறதுக்கு வந்து விசிலை மாட்டி விட்டுருங்க. அடுத்து 3 விசில் வந்தவுடனே சாப்பாடை இறக்கிட்டோம் அப்படின்னா சாப்பாடு வந்து நல்ல பொழுதுன்னு ரெடி ஆயிருங்க. அதுக்குள்ளே எங்கிட்ட தயிர் வெங்காயம் செய்கிறாங்க, அதை பார்த்துக்கலாம்.
இப்போ வெங்காயம் வந்து பொடிசு பொடிசாக நறுக்கியாச்சு. அதில் இப்போ தயிரை கலக்க போகிறோம். கூட கேரட் இருந்தாலும் கேரட்டை துருவி போட்டுக்கோங்க. நாங்கள் கேரட்டு போடலை. அதுக்கு பதிலா வந்து 10 கேரட்டு சேர்க்கல. பச்சை மிளகாவும் மல்லித்தலையை மட்டும் சேர்த்தாச்சு. தயிரை நல்லா ஊற்றி வந்து கையால் பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் நல்லா தயிர் வந்து வெங்காயத்தில் சேரும். ஸ்பூனோட சேர்க்குறத விட கையால் சேர்க்குறது வந்து நல்லா தெரியும். தயிரை ஊற்றியாச்சு. இப்போ வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கூட அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. அது போடாமல் விட்டுறாங்க. பிறகு உப்பு இல்லாத பண்ண குப்பையில் ஆகி போயிடும். அதனால் கண்டிப்பாக வந்து உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக சேர்ப்போம் அப்படின்னா கம்மியாக போட்டுக்கோங்க. கூட சேர்க்குறவங்கன்னா கூட போட்டுக்கோங்க. ஆனால் உப்பு சேர்க்குறது வந்து ரொம்ப நல்லது கிடையாது. தேவையான அளவுக்கு மட்டும் சேர்க்க பாருங்கள். இப்போ உள்ள நிறையா பேர் வந்து சுகர் பிரச்சனைக்காக வந்து உப்பு கம்மியாக தான் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. தேவையான உப்பு அதிகமாக சேர்க்காம மீடியமான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ தயிர் வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பிரியாணி எந்த லெவலில் இருக்குங்கிறத பார்க்கணும். நைட்டுக்கு போல் தயிரை போட்டு கொடுக்கணும்னு ஊற்றி தயிர் வெங்காயம் சாப்பிட அலைகிறாங்க. ஆனால் சளி பிடிக்க சொன்னால் கேட்க மாட்டுறாங்களே. தயிர் வெங்காயம் தான் கேட்குறாங்க. வாங்க இப்போ சாப்பாடு பார்ப்போம். 5 நிமிஷம் வச்சாச்சு. 3 விசில் வச்ச உடனே இறக்க வேண்டியதாக இருக்குது. வந்து வாங்க நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ சூப்பராக பொழுன்னு இருக்கு. பிரியாணி காளான் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம். பாருங்கள் நல்லா மனமாக டேஸ்டியாக இருக்குங்க. பார்த்தாலே தெரியுது பிரியாணி சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஹோல்ஸ் பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.